நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்கான பலன்கள் கிரக அமைப்பின்படி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களே, எந்த ஒரு சூழ்நிலைகளில் பேசும் பொழுது கவனமாகவே இருங்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற புரிதல் காணப்படலாம். தேவைகளை உணர்ந்து செய்து காட்டுவீர்கள். உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பெரிய பெரிய அளவில் முதலீடு செய்து ஏமாறாதீர்கள். பொறுமை நிதானம் தேவை. தூக்கத்திலும் கூட பெரிய பெரிய விஷயங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு உங்களிடம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்கால கனவுகள் நனவாகும். போட்டிகள் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். நினைவு திறன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். எதிர்கால விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பதோடு பேசக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு மிக சீராகவே அமையும். ஆகவே ஓரளவிற்காவது உங்களுக்கு உடல் நலம் சரியாகும். எந்த நேரத்தில் எதை பேசினால் நல்லது என்கிற புரிதல் என்பது தேவை. அவசரப்பட்டு பேசி பிறகு மன வருத்தம் வேண்டாம். குழப்பமான விஷயங்கள் எனும் பொழுது பிறருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல தெளிவை தரும். ஞாபக சக்தி குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் படித்திருந்தாலும் கூட அனுபவ அறிவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். கேத்து பகவான் இருப்பதால் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, பணப்புழக்கம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செயல்படுங்கள். வீடு வண்டிக்காக செலவு செய்ய சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வெளியிடங்களில் கடன் வாங்கிய நிலை ஏற்படலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் பகவான் வக்ர நிலையிலும். 4ஆம் வீட்டில் இந்த 3 கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அரசாங்கம் சம்பந்தமாக எதிர்பார்த்த சில தன வரவுகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். மாணவ மாணவிகளுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே அமையும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி. ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் பெரிய பெரிய விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்யலாம் என்கிற யோசனை இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய நடவடிக்கைகளின் தொடர்பாக சில செலவுகள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கும். உங்கள் துணைவரிடத்தில் பக்குவமாக பேசி வேலைகளை நடத்தி கொள்வது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. பிறருடைய எண்ணத்தை, அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தைரியம் என்னும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். ஒரு சில நேரம் பய உணர்வும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு சில நேரம் காரியத்தை சாதித்து விடலாம் என்கிற உந்துதல் சக்தி அதிகரிக்கும். மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே பேசாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்கள். அதிலும் சகோதர சகோதரிகளிடத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக பேசுவது நல்லது. மற்றவர்கள் வருந்தும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்க்குண்டான வகையில் சில செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, எதையும் நன்றாக சிந்தித்து செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களை பற்றி பெரிதாக விமர்சனம் செய்யாதீர்கள். உடன் பிறந்தவர்களோடு இணக்கமாக நடப்பது நல்லது. வீண் பேச்சுக்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வரலாம். கவனம் தேவை.
மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். உங்கள் தாய்க்குண்டான விஷயங்களை மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். எதையும் பெரிய அளவில் பேசி வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். அலுவலக பணிகளை பொறுமை நிதானமாகவே செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். சில நேரம் அதிகமான செலவுகள் இருக்கும். பணத்தினுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் முன்னரே அறிந்து கொள்வது நல்லது. சில விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். யாரிடத்திலும் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். குடும்பத்தில் பேசுபவர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். இனிமையாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் ஏற்படாது. உடன் பிறந்தவர்களிடத்தில் சில நேரம் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு காலதாமதமாக கூட கிடைக்கும். அனுபவங்கள் இருந்தும் பெரிய அளவில் சாதிக்க இயலாது. தெரியாத விஷயங்களை பிறரிடத்தில் கேட்டு செய்வது நல்லது. கூடுமான வரையில் சில முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான எண்ணத்தை அதிகப்படுத்துவது நல்லது. சில நேரம் மறதி, ஞாபக சக்தி என்பது காணப்படாது. நினைவு திறன் சம்பந்தமான சில கடினமாக உணர்வீர்கள். படிப்பதை உடனுக்குடன் மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படலாம். கவனம் தேவை. உங்கள் துணைவருக்காக இடம், வீடு, மனை வாங்கலாம் என்கிற எண்ணம் இருக்கும். அவர்களுடைய தொடர்பாகவும் உங்களுடைய தாய்க்குண்டான விஷயங்களிலும் மிக மிக கவனமாகவே கொண்டு செல்லுங்கள். தாய் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. இடம், வீடு, மனை, வாகனம், இதை சார்ந்த விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஏதாவது ஒரு பணத்தை முதலீடு செய்ய முற்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 10 என்பது தொழில் ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. சிறுக கட்டி பெருக வாழ் என்பது போலத்தான் இருக்க வேண்டும். அகலக்கால் வைத்து ஏமாறாதீர்கள். பொதுவாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிசினஸ் தொடர்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது அதிலும் சுய தொழில் செய்பவர்களாக இருப்பின் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் ஆர்வம் என்பது காணப்படாது. ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செய்யுங்கள். கூட்டாளிகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன நிறைவை தரலாம். புது புது யோசனைகள் உண்டாக்கும். மனதில் எண்ணற்ற கேள்விகள் உருவாக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். செயல்பாடுகள் மூலம் நன்மைகள் பிறக்கும். துரிதமாகவும் சில வேலைகளை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் தவறிப்போன சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோக அலுவலக ரீதியாக நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் மறையும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கலாம். அல்லது பெரிய பெரிய முதலீடுகளில் செய்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். வருமானம் பெருக்கும். அந்தஸ்தில் உயர்வீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். ராசிக்கான அமைப்பு படி உத்தியோக வேலைகளில் புதிய பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். குறித்த வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளால் மற்றவர்களுக்கு நன்மைகளை விளையும். நல்ல பெயர் உண்டாக்கும். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் இன்னும் மேன்மையாக வரவேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம். பொதுவாக இந்த நாளில் புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரசு சம்பந்தமான வேலைகளில் தெளிவு பிறக்கும். எல்லா வேலைகளையும் எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனால் உங்களால் மட்டுமே சில வேலைகள் கொடுத்துவிட்டால் அவற்றை எப்படியாவது முடித்து காட்டுவீர்கள். நல்ல ஒரு மன உணர்வு இருக்கும். அது மட்டுமல்ல, சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஆக கணிதம் சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல உயர்வு ஏற்படும். பொதுவாக நல்ல சிந்தனைகள் இருக்கும். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் காணப்படலாம். ஒற்றுமையாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான சில பல பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கடனால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று குறையலாம். மன ரீதியாக வருத்தத்தில் இருந்த நீங்கள் மன தெளிவு ஏற்படும். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து முன்னுக்கு வருவீர்கள். ஆக ஆதரவு தெரிவிப்பவர்கள் அதிகம் இல்லை என்றாலும் அந்த ஒரு ஆதரவோடு சில காரியங்கள் தெய்வ அனுகிரகத்தோடு சில வேலைகளை முடிப்பீர்கள். புதன்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் நன்றாக இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். புதிதாக இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. காரணம், உங்களுடைய ராசியின் 2வது இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான பல விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். சுக போக வாழ்வை பெறுவீர்கள். நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். வணிக விருத்தி உண்டாகும். எல்லா விதமான விஷயங்களும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கலாம். வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பொழுது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் மிக கவனமாகவே இருப்பீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து சென்றால்தான் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். நிலவையில் இதுவரையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும். போட்டிகள் பெரிய அளவில் இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமிக்கு மட்டுமல்ல, வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் உண்டாக்கும். ஆதரவு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். வருமானத்தினுடைய உயர்வு நிலையை எண்ணி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் மேன்மையாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது குடும்ப நபர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் கைகூடும். மன மகிழ்வோடு இருப்பீர்கள். பிள்ளைகள் முகாந்திரமாக சுப செய்திகள் கிடைக்கும். மனநிலையில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் நீங்கும். குழப்பங்கள் விலகும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போலத்தான்.
ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு சில நேரங்களில் மாற்றங்கள் வரலாம். கேட்கும் பொழுது தைரியம் பிறக்கும். ஆக புது விஷயங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள் நல்ல ஒரு மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடமாக இருப்பீர்கள், நன்றாக சிந்திப்பீர்கள், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருக்கு நல்ல ஆலோசனை கூடிய விதங்கள்ல கூட உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். சமூக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசு வேலைகளில் அனுகூலம் உண்டாக்கும். நெருக்கமானவர்களோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். கடன் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். தொழிலை நிலைப்படுத்துவதில் அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் போக்கில் உங்களுக்கு பல நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். நட்பு நிறைந்த நாள். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக சரியாக முடிப்பீர்கள். மன நிறைவு ஏற்படுவதற்கு வழிபாடு முறைகளை தினம் தினம் நீங்கள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். அதே போல 12 திருமுறைகள் தேவார பதிக பாடல்களை பாடினாலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆக சிம்மராசி என்பர்களை சிவ வழிபாடு செய்தால் இன்னும் நல்லது. ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். புதன்கிழமை தினத்தில் துளசி மாலை சாற்றி கற்கண்டு நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவிலில் பிரசாதமாக கொடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அறியும் சிவனும் ஒண்ணு என்பார்கள். ஆகவே அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக இந்த நாள் சிவா விஷ்ணு வழிபாடு என்பது மிக அற்புதமான பலனை தரும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான நிலை ஏற்படலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். கலை தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, வெளி தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிகுதியாக இருக்கும். நுட்பங்களை ஆராய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் ஏற்றம் உண்டாகும். பிடித்த ஒரு துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். வருமானம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் ஏற்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வீக தன்மையோடு செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அனுசரணையான போக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளில் உங்களுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். பொருட்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். எதை எப்படி செய்வது என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அலைமோதி கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு வருங்காலத்திற்குண்டான சேமிப்பு திட்டங்களை அவ்வப்போது சீர்படுத்தி வருவீர்கள். பிள்ளைகள் முகாந்திரமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்களுடைய வளர்ச்சி அபிவிருத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். தேவையான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தன வரவுகள் மூலமாக சொந்தமாக இடம், மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இறை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகம் உண்டு. வருமானத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் மிக சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உத்தியோக வேலைகளில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். ஆக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போலும் புத்தி கூர்மைக்கு தகுந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகலாம். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சுகபோக வாழ்வு பெறுவதற்காக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பணச்செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில முக்கிய விஷயங்களையும் கையாளுவீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கல்வி சம்பந்தமான சில முதலீடுகள் மேற்கொள்வீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். வீட்டிற்குண்டான விஷயங்களை செய்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல, உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களும் ஆடம்பரமான பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பாக சில மாற்றங்களையும் மேற்கொள்வீர்கள். விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். வீடு மனை சம்பந்தமான வேலைகளில் ஆதாயம் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். வீட்டில் பெரியவர்களுடைய அருளாசி பூரணமாக உண்டு. எதையும் நேர்த்தியாக முடிப்பீர்கள். காலதாமதங்கள் இல்லாமல் வேலைகள் நடக்கும். தொழில் விஷயமாக சில நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டை பராமரிப்பீர்கள். நல்ல சமையல் கலைஞராகவும் வருவீர்கள். உணவு தயாரிப்பதில் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய ராசிப்படி ஆர்வம் அதிகம் உண்டு. ஆக பசியோடு இருப்பவர்களுக்கு பசியை தணிக்கும் விதமாக அவர்களுக்கு நல்ல உணவுகளை அன்னதானமாக செய்வீர்கள் அல்லது அவர்களுடைய உணவை தயாரித்து கொடுப்பதில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். மேன்மையாக வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆதரவு பெருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். பணவரவு அதிகரிக்கலாம். சிந்தித்து செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மேன்மையாக வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் சந்திப்பு உங்களுக்கு அதிகரிக்கலாம். மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல இணக்கத்தை உண்டு பண்ணும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். குடும்பத்தினுடைய நிலை உங்களுக்கு சீராகவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள். மனதளவில் புதுவிதமான தெளிவு ஏற்படும். தன லாபம் பெறுவதற்கான வழிவகைகள் உண்டு. பணத்தை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். வியாபார நிமித்தமாக இருந்த சில தடைகள் விலகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பங்கு சந்தை வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக்கும். வீட்டினுடைய தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையும் அல்லது வெளிதூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். உறவுகள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆக துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய வியாபார நிலையத்தை விஸ்தரிப்பு செய்ய வேண்டும், அகலப்படுத்த வேண்டும் அல்லது அவற்றை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கும். உங்கள் துணைவியாரோடு மன மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஒற்றுமை உணர்வுடன் காணப்படுவீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து போகக்கூடிய மன அமைப்பு உண்டு. கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் புத்துணர்ச்சி ஏற்படலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். சிறு தூர பயணங்கள் மேற்கொண்டால், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வெளியே செல்வதாக இருந்தால் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் என்பது கிடைக்கும். சலனம் நிறைந்த நாள். மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். புதன்கிழமை தினம் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பணத்திற்காக அதிக முயற்சிகள் செய்திருந்தாலும் இந்த நாளில் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செய்வீர்கள். அலுவலகம் தொடர்பாக செய்யக்கூடிய சில முயற்சிகள் கைகூடும். வேலை வாய்ப்புகள் கிட்டும். வெளி தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். தாயினுடைய அரவணைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் அவ்வப்போது கண்காணித்துக் கொள்வது நல்லது. ஆகவே சனி பகவான் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். பெரும்பாலும்
4ஆம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். மன நிறைவோடு இருப்பீர்கள். ஆனந்தம் உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு உண்டாக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். சிந்தனையின் போக்கில் வளர்ச்சி இருக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும். ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வியாபார வேலைகளில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். அக்கம் பக்கம் நண்பர்களை அரவணைத்து போகக்கூடிய போக்கு உண்டு. விற்பனையாகாத பொருட்களை கூட சாமர்த்தியமாக விற்று விடுவீர்கள். நிறைவான ஒரு மன அமைப்பை பெற்று இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சூக்ஷ்மங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் சீக்கிரமாக உங்களால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்களும் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துவதில் நீங்கள் வல்லவர்கள், திறமை மிக்கவர்களும் கூட. உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் அங்கீகாரம் கிடைக்கலாம். திறமைகளையும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பொழுது தெய்வ அனுகிரகத்தின் மூலம் உங்களுக்கு நற்பெயர்களே கிடைக்கும். பணி உயர்வு ஏற்படும். வருமான உயர்வு ஏற்படலாம். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். காரணம் 4வது பாவகம். சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது. சொந்தமாக இடம் இருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். புதிய வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில நபர்களுடைய உதவி கிடைக்கும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் எல்லோருடைய ஆதரவோடு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களுக்காக முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். நினைத்ததை உடனுக்குடன் நடத்தி காட்டுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக குடும்பத்திற்கு அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எதையுமே பொறுத்து போகக்கூடிய நிலையும், சௌகரியங்கள் மட்டுமல்ல அசௌகரியங்கள் இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு அவற்றை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. தாய்மை குணம், தியாக பண்பாடு, பிறருக்காக எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். உங்களுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல மனதுக்கு ஏற்றபடி செயல்பாடுகள் எல்லாமே இந்த நாள் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணத்திற்குண்டான சில விஷயங்கள் உங்களிடம் வந்து சேரலாம். ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு முன்னர் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தாலே போதும். தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, எல்லா விதமான விஷயங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலுமே மேன்மையாக வருவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். எல்லாமே காலத்தினுடைய கையில் இருக்கிறது. நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதரவு ஏற்படும். பிற நபர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். ஆசைகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய விதமாக சிந்திப்பீர்கள். வருமானத்தை அடைவதில் அதிக ஆர்வம் இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான விஷயங்களை பார்த்து கவனித்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் நீங்கும். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் உண்டாகலாம். விலகி இருந்தவர்கள் கூட விரும்பி வருவார்கள். வீட்டினுடைய அமைப்பை, உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பதில் ஆர்வம் உண்டு. அழகு சம்பந்தமான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வியாபார ரீதியாக தடைப்பட்டு வந்த வரவுகள் வசூலாகும். ஆக எதற்காகவும் எதையும் நீங்கள் இழக்க வேண்டாம். அனைத்தும் உங்களுக்கு நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையில் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லை என்றாலும் அந்த கடன் கைக்கு கிடைக்கும். நீங்கள் பிறரிடத்தில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த பணத்தை மிக அழகாக கௌரவமாக திருப்பி கொடுத்து விடுவீர்கள். இதனால் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரும். வேலைகளை மிக சாதுரியமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திசாலித்தனம் மேன்மை நிறைந்த நாளாகவே இருக்கிறது. நெருக்கமானவர்களிடத்திலிருந்து இதுவரையில் இருந்த எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அவர்களே உங்களுக்கு தானாக தேடி வந்து உதவி செய்யலாம். பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு சுதந்திரமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது உத்தியோக சம்பந்தமான அலுவல் சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு மற்றவர்கள் பெரும் உதவி செய்து உங்களை மகிழ்வித்து மகிழ்வார்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரலாம். பிள்ளைகள் முகாந்திரமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய விதமாக செயல்படுங்கள். சில நேரங்கள் முயற்சிகள் அதிகம் செய்வீர்கள். இருந்தாலும் சற்று மந்தமாக இருந்தாலும் மனச்சோர்வு அடைய வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான அமைப்புப்படி மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கைகூடி வரும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டு பண்ணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆதரவு பெருக்கம். நன்மைகள் விளையக்கூடிய நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் பெருக்கும். பணவரவு அதிகரிக்கும். உபரி லாபம் பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு உதவிகள் கைகூடும். நம்பிக்கையாக இருங்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு இந்த நாள் சிறப்பு பெற்ற நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசிக்கு ஏற்ற அமைப்பின்படி புதன்கிழமை நாளில் கிரகங்கள் எப்படி வேலை செய்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பதில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக எந்த விஷயத்தையும் மிக சரியாக சிந்தித்து உங்களால் முடிவு எடுக்கவே முடியாது. ஏதோ குழப்பங்கள் இருப்பது போலவே தோன்றும். எதிர்பாராத சில செலவுகள் வந்து போகலாம். நுட்பமான விஷயங்களை பகிர்வதை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் எந்த ஒரு பணத்தை செலவு செய்வதற்கு முன்னர் அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய்ந்து செலவு செய்யுங்கள். அதிக பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். சிக்கனமாக இருப்பது உங்களுடைய வாழ்விற்கு நல்லது. தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறீர்களோ அதே போல நீங்கள் செய்யக்கூடிய செலவுக்கும் சிக்கனமாக இருக்கும். தேவைக்கு இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாது. நுட்பமான விஷயங்களை பகிர்வதை மட்டும் தவிர்க்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, மனதில் தோன்றியதை அப்படியே பேசாமல் பிறரையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக செயல்படலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். தாய்மாமன் வழியிலும் உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு நீங்கலாம்.
சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் கணக்கிட்டு சரியாக வியாபாரத்தை செய்ய வேண்டும். கணக்கினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். தவறாக கணக்கிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாமல் பணத்தை எந்த இடத்திலும் இழக்க வேண்டாம். மனச்சோர்வுகள் ஏற்படலாம். பழைய நினைவுகள், கடந்து வந்த விஷயங்களை பற்றி நினைக்கும் பொழுது மனதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் நேரம் விரயமாகலாம். உத்தியோக வேலைகளில் விவேகமாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு தேர்வுல தேர்ச்சி நிறைந்த நாள். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். பகுத்து அறியக்கூடிய ஒரு ஞானம் பெற்று இருந்தால் நிச்சயமாக எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக சில முன்னேற்றகரமான விஷயங்கள் இருந்தாலும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே அந்தந்த தருணத்தில் செய்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பாக புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அனுசரணையாக செல்வது நல்லது. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சோர்வு ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். உடல் அசதியோடு மன அசதியும் இருக்கும். கவலைகள் தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளி விவகாரங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது அவசியம். விவேகமாக செயல்பட வேண்டும். குடும்ப சூழலை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபிய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். பிற மொழிகளை பேசக்கூடியவர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. தன வரவுகள் தாராளமாக இருக்கும். பணத்திற்குண்டான சங்கடங்கள் ஏதும் காணப்படாது. தெய்வ அனுகிரகத்தின் மூலம் வருமானம் வந்த வண்ணம் இருக்கலாம். உபரி பணம் பெருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் துரிதம் பெறுவீர்கள். இதுநாள் வரையில் கிடப்பில் இருந்த காரியங்கள் நடக்கும். வேலைகள் துரிதமாகவே இருக்கும். சலுகைகள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான ஒரு நட்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வமற்ற ஒரு தன்மை இருக்கும். நினைவு திறனில் சில சங்கடங்கள் இருக்கலாம். தாய்மாமன் வழியில் சில விரோத போக்கு இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, உங்கள் தாய்மாமன் வழியில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் என்பது காணப்படாது. குறைவாகத்தான் இருக்கும். உங்கள் துணைவர் மூலமாக வருமானம் கிடைக்கும். நல்ல லாபம் பெறுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். உங்கள் துணைவர் மூலமாக வருமானம் அதிகரிப்பதாலும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். நல்ல நிலையிலேயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மன ஒற்றுமை உண்டாகும். பொருட்சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய புதிய பொருட்கள், கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். நெருக்கமானவர்கள் சாதகமாக இருப்பார்கள். இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள். வாகன பயணங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. வரவுகள் நிறைந்த நாள். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ஆதரவு ஏற்படும். ஆதாயம் பெருகும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். உத்தியோக ரீதியாக அலுவலக அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும். பேச்சுவார்த்தைகள் சீராகவே இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும், ஏற்றம் பெறுவீர்கள், மகிழ்ச்சிகரமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். நட்புகள் அதிகரிக்கும், நெருங்கிய நண்பர்களால் ஆதரவு பெருகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும், பொறுமை அவசியம், நிதானமாக இருக்க வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பிறருடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய குண நலன்களை மாற்றிக்கொள்வீர்கள். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட வேண்டும். பிறருடைய செயல்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கலைப்பொருட்கள் மீதான கவனம் வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் மலரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆக மீனராசி என்பர்களே, வாக்கு பேச்சு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மிக சரியான விதங்களில் பேச வேண்டும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். வார்த்தைகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உடல் சூடு தொடர்பான சங்கடங்கள் இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு விதமான மன டென்ஷனோடவே இருப்பீர்கள். உளைச்சல்கள் இருக்கும். எந்த வேலைகள் எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் கணிதம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக அனுகூலம் நிறைந்த நாள். தாய்மாமன் வழியில் நற்பெயர்கள் உண்டாகும். அனுசரணையான போக்கு இருக்கும். பிறரிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். 6ஆம் பாவகம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கலாம். அல்லது நிலம் விற்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு நில தகராறுகள் கூட நடந்து முடியலாம். ஆக கவனமாக இருங்கள். உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு உண்டாகும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய தெய்வ வழிபாடு சந்திர பகவானை வணங்குங்கள். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். மன நிம்மதி இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயம் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். நிலையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய தரம் உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். செயல்களில் ஏற்றம் பெறுவதற்கு பொறுமை அவசியம், நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். சிந்தனைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. நன்மைகள் பிறக்கக்கூடிய நாள். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களின் நல்லருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாக்கிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.